نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين وقال أيضا فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم من أحب أن يبسط له في رزقه وأن ينسأ له في أثره فليصم رحمه أخرجه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன், அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்திலே முஸ்லிம்களாக வாழக்கூடிய எங்கள் எல்லோருடைய நோக்கம், அந்த நோக்கத்திற்காக நாம் உலகத்திலே எந்த அமைப்பில் முயற்சி செய்தாலும் அதற்காக வேண்டி இஸ்லாம் அனுமதித்த வரையறைக்குள் உள்ளால் இருந்து மார்க்கத்துடைய எந்த காரியங்களை செய்தாலும் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய நோக்கம் ஆகிரத்திலே சுவர்க்கத்திற்கு போக வேண்டும். முஸ்லிம்களாக வாழக்கூடிய யாரிடத்திலும் கேட்டு பாருங்கள், ஏன் முயற்சி செய்கிறீர்கள், ஏன் அமல் செய்கிறீர்கள், இஸ்லாத்திற்காக ஏன் இவ்வளவு பாடுபடுகிறீர்கள்,
பணங்களை செலவழிக்கிறீர்கள் என்று கேட்டால் மாற்று கருத்தில்லாமல் எல்லோருடைய நோக்கம் சுவர்க்கத்தை அடைய வேண்டும். இதுதான் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கடைசி விருப்பமாக இருக்கிறது. இதிலே யாரிடத்திலேயும் மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுவர்க்கத்தை அடைய நாம் உலகத்திலே செய்கின்ற அது எந்த ஒரு அமலாக இருந்தாலும் 2 முறைகளில் தான் அந்த அமலை செய்ய முடியும். சுவர்க்கத்தை அடைய நன்மைகளை நாங்கள் ஈட்டுவதற்கு 2 பாதைகள் தான் இருக்கிறது. அது எந்த வழியில் முயற்சி செய்தாலும் 2 வழியின் அடிப்படையிலே தான் அந்த முயற்சிகள் நடைபெறும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சூரா யாசீன் தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அன்றாடம் ஓதக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். குர்ஆனுடைய சூறாக்களில் விசேஷமான ஒரு சூரா. அந்த சூரா யாசீனில் பல படிப்பினைகளை அல்லாஹ் எங்களுக்கு படிச்சு தருகிறான். அதனுடைய ஆரம்ப பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு ஆயத், இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா, நிச்சயமாக நாங்கள் மரணித்தவர்களை எழுப்பாட்டுவோம், மௌத்தானவர்களை நாங்கள் ஹயாத்தாக்குவோம், வனக்துபு மா கத்தமு வஆசாரஹும், அவர்கள் எதனை முற்படுத்தி வைத்தார்களோ அதனுடைய நன்மைகளையும் எழுதுவோம், வஆசாரஹும், இன்னும் நன்மை வருவதற்கு எந்தெந்த காரியங்களை ஆசாறுகளாக அடையாளங்களாக விட்டுட்டு போனார்களோ அதனுடைய நன்மையையும் எழுதுவோம். வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன், தெளிவான பதிவேட்டில் இந்த 2 விதத்தில் வரக்கூடிய நன்மைகளை மொத்தமாக நாங்கள் மட்டிடுவோம் என்று அல்லாஹ் அந்த ஆயத்திலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்மைகள் 2 பாதையில் சம்பாதிக்கப்படும். இதனை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். விளப்பத்தில் குழப்பமானால் எல்லாம் ஷிருக்குகளாக பித்அத்துகளாக விளங்கும். ஒன்று அல்லாஹ் சொல்றான், வனக்துபு, நாங்கள் எழுதுவோம், நன்மையாக பதிவு செய்வோம். எதனை? மா கத்தமு, நீங்கள் மரணிக்க முன்னால் உலகத்திலே எந்த அமலை நீங்களாக செய்தீர்களோ. தஃப்சீர்ல இருக்கிறது, மா கத்தமு என்றால் அல் அஅமால் அல்லதி பாஷரூஹா பி அன்ஃபுஸிஹிம், நீங்களாக செய்த அமல்கள். நாங்க தொழுத தொழுகை, நாங்க கொடுத்த ஜகாத், நாங்க ஓதின குர்ஆன், நாங்களாக செய்த திக்ர். ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர் செய்கின்ற அமல்களை நாங்கள் எழுதுவோம். அது மா கத்தமு. நீங்கள் மறுமைக்கு வர முன்னால் உலகத்திலே முற்படுத்தி வைத்தது. இன்னும் ஒரு அமலுடைய பகுதி இருக்கிறது. சிலர் நினைக்கிறார்கள் நாங்கள் செய்த அமல் மட்டும்தான் வரும் என்று. இல்ல, அது மா கத்தமு. எதனை உலகத்திலே முற்படுத்தி வைத்தோமோ அந்த அமலுடைய கூலி வரும். இன்னும் ஒரு பாதை இருக்கிறது, நன்மை வரக்கூடிய ஒரு வழி. அது வஆசாரஹும், நீங்க மரணித்ததற்கு பின்னால் உங்களுடைய கபருக்கு வந்து சேரக்கூடிய ஆசாறுகள், அடையாளங்கள், அடிச்சுவடுகள், நன்மைக்காக வேண்டி உலகத்திலே விட்டு விட்டு வந்தவைகள், அதன் ஊடாகவும் உங்களுக்கு நன்மைகளை தருவோம். அது எது? எந்த அமலுக்கு நாங்கள் உலகத்திலே காரண கருத்துகளாக இருந்தோமோ அந்த அமலுடைய கூலியும் எங்களுக்கு கியாமத்துடைய நாளையிலே வந்து சேரும். இந்த ஆயத்துக்கு கீழால்
அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். எந்த ஹதீஸ் என்றால், ஒரு மனிதன் மரணித்தால் அவனை விட்டும் அனைத்தும் துண்டிக்கப்படும். இதா மாத்தபுனு ஆதம் இன்கதஅ அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். 3 அமல்கள் துண்டிக்கப்பட மாட்டாது. அவர் கபூர்ல இருந்தாலும் அந்த அமல் வரும். இவர் நேரடியாக செய்த அமல் துண்டிக்கப்படும். கபூர்ல தொழுகை இல்லை, ஜகாத் இல்லை, ஹஜ் இல்லை, இவர் செய்த நேரடியான அமல் துண்டிக்கப்படும். இவருக்கு பின்னால் எந்த அமலுக்கு இவர் வழிவகுத்துட்டு போனாரோ அந்த அமல் இவரை பின்துயரும். அதுல முதலாவது இல்முன் யுன்தஃபஉ பிஹ். ஒரு உஸ்தாத், ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு நேரடியாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவர் நேரடியாக படித்து கொடுத்தது மா கத்தமு, இவராக சம்பாதித்தது, இவராக தன்னுடைய பதிவேட்டுக்கு சேர்த்தின நன்மை. ஆனால் இவர் ஒரு மாணவருக்குத்தான் படித்துக் கொடுத்தார், குர்ஆனை போதித்தார், இல்மை போதித்தார். இவருடைய மௌத்துக்கு பின்னால் இவருடைய மாணவர் அவர் உஸ்தாதாகிட்டார், ஆலிமாகிட்டார். அவர் அவருடைய மாணவருக்கு கற்றுக் கொடுத்தார். இவருடைய 2வது மாணவருக்கு இவர் நேரடியாக படித்துக் கொடுக்கவில்லை. இவர் படித்துக் கொடுத்த 1வது மாணவருக்கு வரக்கூடிய கூலி மா கத்தமு, இவர் நேரடியாக சம்பாதித்தது. 2வது மாணவரின் மூலம் இவருக்கு வரக்கூடியது வ ஆசாரஹும், இவர் அந்த அடிச்சுவடுக்கு வித்துட்டு போனார், அதனால் வரக்கூடிய நன்மை. கியாமத் நாள் வரும் வரைக்கும் எத்தனை 100 மாணவர்கள் உருவாகுவார்களோ அத்துணை கூலியும் 1வது உஸ்தாதுக்கு கிடைக்கும். இது ஆசார். இவர் நேரடியாக படித்துக் கொடுத்தது மா கத்தமு. அந்த ஹதீஸில் 2வது வலதுன் சாலிஹ், ஒரு தந்தை நேரடியான ஒரு குழந்தையை சாலிஹாக வளர்த்து விட்டு போனார். இது மா கத்தமு. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கொடுத்த அந்த அமானிதத்திற்கு இவர் நிறைவேற்றிருக்கிறார், நேரடியாக நன்மை கிடைக்கும். இவருடைய குழந்தை திருமணம் முடித்து அவருக்கு ஒரு குழந்தை, அவருக்கு ஒரு குழந்தை, பரம்பரை பரம்பரையாக சாலிஹானவர்களாக மாறுகிறார் என்றால் இவருடைய அமலுக்கு அது வந்து கொண்டே இருக்கும். சதகத்துன் ஜாரியா, இவர் நேரடியாக ஒரு சதகா ஜாரியா செய்திருக்கிறார், அது மா கத்தமு, இவர் முற்படுத்தி வைத்தது. இவருடைய மரணத்திற்கு பின்னால் அதனை சிலர் தொடர்ந்தார்கள், பிரயோசனப்பட்டார்கள். பல 100 மக்கள் தண்ணி குடித்தார்கள் அந்த கிணற்றிலே. பலர் அந்த கல்வி கூடத்தில் படித்தார்கள். இவர் ஒரு மஸ்ஜிதுக்கு காணி கொடுத்திருக்கிறார், அது மா கத்தமு. அந்த காணியில் நலவுகள் நடக்க 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 இவருடைய கபருக்கு போய்க் கொண்டிருக்கும், அது ஆசார். இதைத்தான் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், நேரடியாக செய்த நன்மைகளுடைய கூலியும் கியாமத்தில் அவருக்கு கொண்டு வரப்படும். உலகத்தில் எந்தெந்த காரியங்களுக்கு இவர் காரணமாக இருந்தார்களோ அவைகள் ஆசாறுகள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே எங்களுக்கு முன்னால் ஒரு சமூகம் வாழ்ந்தது. யார் அவர்கள்? எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய பெற்றோர்கள், பெற்றோர்களின் பெற்றோர்கள், சாலிஹூன்கள், கண்ணியமான இமாம்கள், மார்க்கத்திற்கு வழிகாட்டியவர்கள், நல்ல காரியங்களுக்கு உலகத்திலே வழிகாட்டிய பெற்றோர்கள். குர்ஆன் சொல்லுது, இவர்களுடைய நல்ல காரியங்களை நீங்கள் பின்பற்றுங்கள். இவர்களிலே 2 கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள். ஒன்று, உலகத்திலே கெட்டவர்களாக வாழ்ந்தவர்கள், குழந்தைகளுக்கு
நல்லது சொல்லிக் கொடுக்கல, வழிகேட்டை சொல்லிக் கொடுத்து விட்டு மரணித்தவர்கள், அவர்களை பின்பற்ற சொல்லல. நாங்களும் அவர்களை வழிகேடு என்றுதான் சொல்லுகிறோம். உலகத்திலே பிழையான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு மரணித்தவர்கள், குழந்தைகளுக்கு பிழையான வாழ்க்கை முறையை காட்டியவர்கள், அவர்களை பின்பற்ற சொல்லல. ஒரு ஊருக்கு அல்லாஹ் ஒரு ரசூலை அனுப்பினான். அந்த ரசூல் வந்து சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடம் இருந்து வந்த ஒரு ரசூல், நான் சொல்லும் விடயங்களை நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று அந்த ரசூல் போதித்தார். அந்த ஊர் மக்கள் சொன்னார்களாம், காலு வஜதுனா ஆபாஅனா அலா உம்மத்தின் வ இன்னா அலா ஆசாரிஹிம் முக்ததூன். நாங்கள் எங்களுடைய இந்த வாழ்க்கை முறையை எங்களுடைய மூதாதையர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டோம், அவர்கள் செய்ய கண்டோம், நாங்கள் அவர்களுடைய அடிச்சுவடுகளையே பின்பற்றுவோம் என்று முன்னால் வாழ்ந்து கெட்டவர்களாக மரணித்த மூதாதையர்கள் செய்த மோசமான வழியை பின்பற்றினார்கள். ரசூலுடைய பேச்சை கேட்கவில்லை. அவர்களுடைய வழி அல்ல. கியாமத்துடைய நாளையில பிழையான முறையில் உலகத்திலே வாழ்ந்த காஃபிர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார்கள், வகாலு ரப்பனா இன்னா அதானா சாததனா வகுபராஅனா ஃபஅضلونا السبيلا. யா அல்லாஹ், நாங்கள் ரசூல்மார்களை பின்பற்றவில்லை, எங்களுடைய பெற்றோர்களை பின்பற்றினோம். வகுபராஅனா, எங்களிலே இருந்த பெரியவர்களை பின்பற்றினோம். சாதாத்தனா, எங்களுடைய சாதாத்துமார்களை பின்பற்றினோம். ஃபஅضلونا السبيلا, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆதிஹிம் ضعفين من العذاب. யா அல்லாஹ், நீ அவர்களுக்கு தண்டனையை கொடு என்று சொல்வார்கள். இப்படி ஒரு சமூகம் இந்த உலகத்தில் வாழ்ந்தது. நாங்களும் சொல்றோம், அந்த வழி நேர்வழி அல்ல, அந்த வழியில் போகக்கூடியவர்கள் அல்ல. இதை மக்களுக்கு சொல்லி மொத்தமாக நல்லவர்களுடைய வழியையே அடைத்து விட்டார்கள். இதை பிழை என்கிறோம். மோசமாக வாழ்ந்துவிட்டு மரணித்தவர்களுடைய மூதாதையர்கள் பின்பற்றினதை வைத்து மொத்தமாகவே அவைகள் அனைத்தும் பிழை என்று யார் சொல்கிறார்களோ அது பிழை என்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு சமூகம் வாழ்ந்தது. எங்களுடைய முன்னோர்கள் நல்லவர்கள், நல்லது செய்துவிட்டு மரணித்தவர்கள், மஸ்ஜிதுக்கும் மதரசாவுக்கும் காணி கொடுத்தவர்கள், காணிகளை வக்ஃப் செய்தவர்கள், கோடி கொடுத்து ஒரு போட்டோ அடிக்காத முஹ்லிசூன்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். இந்த ஊரிலும் இருக்கலாம். குர்ஆன் இந்த ரெண்டு பாதையையும் இணைத்து ஒரே ஆயத்தில் சொல்லுது. எதை? கெட்டவர்களுடைய வழி அல்ல, அதை பின்பற்றக் கூடாது. பெற்றோர்கள் அதை பின்பற்றாதீர்கள். மூதாதையர்களுடைய அனைத்தையும் பின்பற்ற சொல்லல, பாவத்தை சொல்கிறார்களா? வழிபடாதீர்கள். வஸாஹிபுஹுமா ஃபி துன்யா மஅரூஃபா. உலகத்தில பாப்பா என்ற அந்த உறவு இருப்பதனால் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களை பின்பற்ற தேவையில்லை. அடுத்த சொல்லால் وَاتَّبِعْ سَبِيلَ مَنْ أَنَابَ إِلَيْهِ. என்னளவிலே சாய்ந்தவர்கள், என்னளவிலே மீண்டவர்கள், எனக்கு வழிபட்டு நடந்த பெற்றோர்களை பின்பற்றுங்கள், அவர்களுடைய
என்னுடைய வழியில் நடவுங்கள். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துக்கு சொல்கிறார்கள், வஸிய்யத்துன் லிஜமீஇல் ஆலம், முழு உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வசியத்தம் இது. பெற்றோர்கள் செய்த நல்ல விடயங்களை செய்யுமாறு அல்லாஹ் சொல்கிறார். அடுத்தது இருக்கிறார்கள், வஹாதா சபீலுல் அம்பியாஇ வஸ்ஸாலிஹீன், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் செய்த நல்ல காரியங்களை பின்பற்றுவது இதுதான் சாலிஹானவர்களுடைய பாதை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் இரவு பகலாக சம்பாதிக்கிறோம், வெளிநாடுகளுக்கு ஏறி இறங்குகிறோம், குடும்பத்தை விட்டு பிரிந்து சம்பாதிக்கிறோம். எல்லா பெற்றோர்களிடத்தையும் கேட்டு பாருங்கள், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள்? எல்லோரும் சொல்லுவார்கள், என்னுடைய குழந்தை நல்லவாறு, யாரிடத்திலையும் கைவிக்க கூடாது, குழந்தையுடைய வாழ்க்கைக்கும் இவர் சொத்துக்களை சேர்க்கிறார். குர்ஆன் சொல்லுது, பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஆக சிறந்த அமல் என்ன தெரியுமா? நீங்கள் உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து மறந்தீங்க, உங்களோட குழந்தையுடைய வாழ்க்கை செழிக்கும். சொத்துக்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நல்லவர்களாக வாழுங்க, கெட்டவர்களாக உலகத்திலே வாழாதீங்க, பாவம் செய்து உலகத்திலே வாழாதீங்க. நீங்க கல்வர்களாக, கெட்டவர்களாக, பாவிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு மரணித்தால், கோடியை விட்டுட்டு போனாலும் குழந்தைகளிடத்திலே பெற்றோர்களின் வாழ்க்கை பிரதிபலிக்கும். பெற்றோர்களின் வாழ்க்கையில் செய்கின்ற எல்லா செயலும் குழந்தைகளிடத்திலே பிரதிபலிக்கும். வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய சூரத்துல் கஹ்ஃப், இந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய பின்னால் உள்ள பகுதியில் அல்லாஹ் ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறார். பெற்றோர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தால் குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்? பெற்றோர்கள், கவனிங்க, முக்கியமான ஒரு பகுதி. பெற்றோர்கள் உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்துவிட்டு மரணித்தால் குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி பாதுகாக்கப்படும்? சையதுனா மூசா, சையதுனா ஹவர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும். ஒரு ஊர் பக்கமாக நடந்து போகிறார்கள். அந்த ஊர் மக்கள் சாப்பாடும் கொடுக்க மறுத்தார்கள். அங்கே ஒரு சிவர் இருக்கிறது. அந்த சிவரை சரி செய்ய போனார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ஏன் சரி செய்கிறீங்க? சாப்பாடு கூட தரலையே. ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இல்ல, இந்த சிவருக்கு கீழால் 2 அனாதைகளுடைய சொத்துக்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது. فَأَمَّا الْجِدَارُ فَكَانَ لِغُلَامَيْنِ يَتِيمَيْنِ فِي الْمَدِينَةِ وَكَانَ تَحْتَهُ كَنْزٌ لَهُمَا. அனாதைகளுடைய 2 சொத்துக்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாங்கள் சரி செய்தால் சொத்துக்கள் வெளியாகிவிடும். இவ்வளவு நாளும் பாதுகாக்கப்பட்டு வந்ததை மக்கள் எடுத்து விடுவார்கள். ஏன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? وَكَانَ أَبُوهُمَا صَالِحًا. இவர்களுடைய பெற்றோர்கள் நல்லவர்களாக உலகத்திலே வாழ்ந்தார்கள். உலமாக்கள் எழுதுறாங்க, நேரடியான பெற்றோர்கள் அல்லையா, 7வது அல்லது 10வது பரம்பரையிலே வரக்கூடிய பேரப்பிள்ளையுடைய சொத்து பாதுகாக்கப்படுகிறது பெற்றோர்கள் நல்லவர்களாக வாழ்ந்ததனால. நாங்க 30 வயது பின்னால சம்பாதித்து 60 வயதுல மரணிக்கிறோம். மரணத்துக்கு முன்னாலேயே நாங்க சம்பாதிச்ச பணம் எங்களுக்கு முன்னாலேயே அழிஞ்சு போகுது. ஒவ்வொரு ஊர்லையும் 200-300 வருஷம் பழமை வாய்ந்த பரம்பரை சொத்து இருக்கும். 300 வருஷம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் மறைந்திருக்கிறது. அதிலே பெற்றோர்கள் ஹலாலான முறையில் நல்லவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள்.
அதனாலதான் சொத்து பாதுகாக்கப்பட்டிருக்குது. பணம் கொடுத்துட்டு போனால் குழந்தைகளுடைய வாழ்க்கை சரியாகும் என்பதல்ல. பெற்றோர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தாலே குழந்தைகளை அல்லாஹ் ஜொலிக்க செய்வார். சூரா கலம், தபாரக்கல்லதி சூராவுக்கு அடுத்த சூரா, அதில் அல்லாஹ் ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறார். மக்காவிலே நாங்கள் பஞ்சத்தை ஏற்படுத்தினோம், அவர்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டது. இன்னா பலவுனாகும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா, தோட்டம் உடையவர்களை சோதித்தது போல் நாங்கள் மக்காவில் உள்ளவர்களை சோதித்தோம். தோட்டம் வைத்திருந்தவர்களை அல்லாஹ் எப்படி சோதித்தான்? ஒரு வாப்பா இருந்தார். இது குர்ஆன்ல வரக்கூடிய சரித்திரம். வாப்பாக்கு மகன்மார்கள் இருந்தார்கள். வாப்பா எப்படி ஆளுண்டால் நிறைய பழம் தோட்டத்தை வைத்திருந்தார். பழங்கள் நிறைந்த தோட்டம் அவருக்கு இருந்தது. இந்த வாப்பட வளமை, பழம் பிக்கக்கூடிய காலம் வந்தால் முதலாவது பழத்தை அந்த ஊரில் உள்ள மிஸ்கீன்களுக்கு கொடுத்து விட்டு தான் அடுத்த பழங்களை அறுவடை செய்வார், விற்பார். தஃசீர்ல இதற்கு நேர் மாற்றமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தோட்டத்திலே உள்ள பழங்களை தன்னுடைய தேவைக்கு போதுமான பழங்களை எடுத்துக்கொண்டு அடுத்ததை மிஸ்கீன்களுக்கு சதகா செய்வார். இவர் பழம் பிற்கும் பொழுதே மக்கள் வந்து கியூல நிற்பார், மிஸ்கீன்கள் வந்து நிற்பார். ஏன்? இவர் சதகா செய்யக்கூடிய வளமை இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு பின்னால வாப்பு மௌத்தாகிட்டார். அந்த தோட்டம் மகன்மாருக்கு வராசத்தாக கிடைக்குது. வாப்ப செய்த சதகாவை மகன்மார்கள் நிப்பாட்டினார்கள். வாப்ப செய்த நல்லவைகளை மகன்மார்கள் துண்டித்தார்கள். அதை பின்துயரல்ல, பின்பற்றல்ல. இப்பொழுது பழம் பழுத்து பறிக்கக்கூடிய நாள் வந்துவிட்டது. முன்னைய நாள் போய் வைத்து பார்த்து விட்டு வந்து சொன்னார்கள், நாளைக்கு நாங்கள் பழம் பிப்போம்ந்தார்கள். அவர்களுடைய மனதில் இருந்தது, வளமையாக வாப்ப பழம் பிச்ச போகுள்ள சில மிஸ்கீன்கள் வந்து கேட்பாங்க, நாளைக்கு எந்த மிஸ்கீன் வந்தாலும் யாருக்கும் கொடுக்கிறது இல்லை. அல்லாஹ் யதுகுலன்னல் யௌம அலைக்கும் மிஸ்கீன், நாளைக்கு தோட்டத்துல யாரும் மிஸ்கீனும் வரப்படாது என்ற நீயத்தோட போயிட்டு படுத்தாங்க. இரவுல போய் துறங்கினாங்க. 1 மணி 2 மணியுடைய நேரத்தில் அல்லாஹ் நெருப்பு காற்றை அனுப்பினார். فَطَافَ عَلَيْهَا طَائِفٌ مِّن رَّبِّكَ وَهُمْ نَائِمُونَ. இவங்க எல்லாரும் தூங்க போகல, நெருப்பு காற்றை சுத்தக்கூடிய ஒன்றை அல்லாஹ் கொண்டு வந்து தோட்டத்தை சுத்த வைத்தான். காலையில் இவர்கள் விழித்து சொன்னார்களாம், ஃபதனாதௌ முஸ்பிஹீன், ஒருவருக்கொருவர் அழைத்துக் கொண்டார், வாங்கள் நாங்கள் பழம் பிப்போம் என்று. தோட்டத்திற்கு போனால் ஃபஅஸ்பஹத் கஸ்ஸரீம், முழு தோட்டமும் சாம்பலாக இருக்குது. சாம்பலா இருக்குது. தோட்டத்தை சொல்லிக் கொண்டு போகும் பொழுது சொல்லிக் கொண்டு போனார்கள், இன்றைக்கு வாப்பட காலத்தில் வந்த மிஸ்கின்கள் யாரும் வந்தால் கொடுக்க கூடாது. அல்லாஹ் தோட்டத்தையே அழித்தான். உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய வியாபாரத்தில் 3 பகுதி இருக்கிறார். ஒன்று ரக்ஸுல் மால், கேபிட்டல். இரண்டாவது ரிபா, லாபம், ப்ராப்பர்ட்டி. மூணாவது அவர் நல்லவராக இருந்தால் சதகா கொடுப்பார், மேல் மிச்சமானது. இவர்கள் வாப்ப செய்த நல்ல காரியத்தை விட்டுட்டாங்க. அதனால் ரக்ஸுல் மால் இவங்களோட கேபிட்டலும் இல்லை. இரண்டாவது ரிபா, லாபம், லாபத்தையும் அவங்க அளிச்சாங்க. மூணாவது மேல் மிச்சமாக மிஸ்கீன்களுக்கு கொடுக்க வேண்டிய சதகா, அந்த சதகாவும் இல்லை. உலமாக்கள் எழுதுறாங்க, பெற்றோர்கள் செய்து வந்த நல்ல காரியம். முந்தி பழையவர்கள் தோட்டத்தில் பிக்கக்கூடிய முதலாவது தேங்காய் மஸ்ஜிதுக்கு, தோட்டத்தில் போடக்கூடிய வாழைப்பழம் முதலாவது மஸ்ஜிதுக்கு. அரிசி அறுவடை செய்தால் அதுல ஒரு குசல் அரிசியை கொண்டு வந்து மஸ்ஜிதுக்கு கொடுப்பாங்க. யாரும் கோவிக்கவானம். இப்ப
மஸ்ஜிதுல களவான்றவன் தான் வந்தீங்க. பள்ளியில சொல்லி வியாபாரத்துல ரொட்டேட் பண்றான். சக்கராத்தில இழுத்துத்தான் அல்லாஹ் உயிரை வாங்குவான். கடையில தேங்க வாங்கினா 100 ரூபாய், பள்ளி தோட்டத்துல தேங்க வாங்கினா 30 ரூபாய். கடையில வாங்குற தேங்காய்க்கு 100 ரூபாய் கொடுத்தா மஸ்ஜிதுடைய மரத்திலிருந்து வாங்கக்கூடிய தேங்காய்க்கு 150 ரூபாய் கொடுக்கணும். அல்லாஹ் மாளிகை முன்னால உள்ளவர்கள் சதகா செய்துவிட்டு பயந்தார்கள். இப்பொழுது மஸ்ஜிதுடைய நிர்வாகத்திற்கு வந்து களவான்றார். நான் பொதுவாக சொல்றேன், நீங்க இல்லை என்று சொன்னா பட்டியலுக்கு சொல்லுவேன். எத்தனை மஸ்ஜிதுடைய பணம் ரோடாகுது என்று சொல்லுவேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முன்னோர்கள் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள், நல்லது செய்துவிட்டு மரணித்தார்கள். ஒரு பழமை வாய்ந்த ஒரு இலங்கையில முஸ்லிம்கள் 1200 வருஷம் வாழக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. நேரம் இடம் கொடுக்காது, சுருக்கமாக சொல்றேன். அந்த ஊர்ல 83ஆம் ஆண்டு முதலாவது மதரசா ஆரம்பிக்கப்பட்டு இப்ப சில PhD-க்களும் உருவாகி இருக்கிறாங்க. பழமை வாய்ந்த ஒரு மதரசா. அந்த மதரசாவுக்கு ஒரு கட்டிடம் தேவை. தனவந்தர் சொன்னார், காணி தந்தால் கட்டிடம் இலவசமா தருவேன். ஒரு வயசாளி, ஒரு ஆலிம், அப்துல் கபூர் ஆல்சை கொண்டுவா. வயசாளி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே நான் வீட்டுக்கு போய் கேட்டுட்டு வாரேன். அப்படி ஒரு பேச்சும் இல்லை. உடனே 2 கையை தூக்கி சொன்னாராம், வக்ஃபுல் லில்லாஹி தஆலா, இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்தேன். இதான் எங்களோட முன்னோர்கள் வழிகாட்டினார்கள். பெற்றோர்கள் செய்த நல்ல காரியங்களை நாங்கள் தொடர வேண்டும். அந்த சதகாக்களை நிப்பாட்டினா சூனியம் செய்ய தேவையில்லை. எங்களோட வாழ்க்கையிலேயே அது முசீபத்தாக அதிக்கும், எங்களோட சொத்துக்களை அதிக்கும். பெற்றோர்கள் நல்லது செய்தார்கள், மஸ்ஜிதுக்கு, மதரசாக்களுக்கு, ஊருக்கு நாங்களும் செய்வோம், நல்ல காரியங்களை பின்பற்றுவோம். சிறிய ஒரு சரித்திரத்தை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். எங்களோட முன்னோர்களான பெண்கள் கூட எவ்வளவு அல்லாஹ்வுக்கு பயந்து நல்லவர்களாக வாழ்ந்தார்கள் என்றா, சிஃபத்து ஸஃப்வா என்ற கிதாப், ஹாஃபிஸ் இமாம் இப்னுல் ஜௌஸியுடைய கிதாப்ல ஒரு சரித்திரம் எழுதுகிறார். ஒரு பிடவை வியாபாரி, அவர் பிடவை வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அவர் திருமணம் செய்து ஒரு குழந்தையும் இருக்குது. ஒரு பெண் உடுப்பு வாங்க வந்தார். அந்த வியாபாரியை பார்த்து கேட்டா, நான் உங்களை திருமணம் செய்யணுமாறு இருக்குது. இவர் சொன்னார், இல்ல நான் திருமணம் செஞ்சிருக்கிறேன். இல்ல நீங்க 2வது திருமணமாக என்னை முடித்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்னார், என்னால் நேரம் கொடுக்க முடியாது, சரியான முறையில் உன்னுடைய கடமையை நிறைவேற்றாமல் போகும். இல்ல பிரச்சனை இல்ல, நீங்க தார நேரத்தை நான் எடுத்துக் கொள்வேன். இந்த வியாபாரி 2வது திருமணத்தையும் முடித்தார். முதலாவது மனைவிக்கு புகருக்கு முந்தின நேரத்தை கொடுத்திருந்தார். இந்த 2வது மனைவிக்கு புகருக்கு பிந்தின நேரத்தை கொடுத்திருந்தார். இது வழமையாக பேசிக் கொண்டிருக்குது. முதலாவது மனைவி பார்க்கிறார், புகருக்கு பின்னால் இவர் வீட்டுக்கு வாரார் இல்லை. அடிமையை அனுப்பி பார்க்கிறா. அடிமைகிட்ட சொன்னார், இவர் எங்க போறார் என்று கவனிச்சிட்டு வந்து என்னிடத்துல சொல்லு, அவரிடத்துல சொல்லிடாத. இந்த அடிமை போறா. இவர் புகருக்கு பின்னால் உள்ள நேரம் 2வது மனைவியுடைய வீட்டுக்கு போறார். முதலாவது மனைவிடத்துல சொன்னா, உங்களுடைய கணவர் இன்னும் ஒரு திருமணம் செய்திருக்கிறார், அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு தான் போறார். இவரும் மௌனமாக இருந்தார். ஒரு 3-4 மாதங்கள் போகுது, எதுவும் கேட்கல. முதலாவது மனைவியுடைய வீட்டில் கணவர் இருக்கும் பொழுது கணவர் மரணிக்கிறார். முதலாவது மனைவி கணவருடைய முழு சொத்தையும் கணக்கு பார்க்கிறார். 8000 தீனார்கள் இருந்துச்சு. 8000 தீனார். முதலாவது மனைவி என்ன செய்தார்? 2வது மனைவியுடைய திருமணத்துடைய விஷயம் அவருக்கு அறிவித்து கொடுக்கப்படுகிறது. முதலாவது மனைவி கணக்கு பார்த்து வராசத்தில் 8ல் ஒரு பகுதி மனைவிக்கு போக வேண்டும். இவர் முழு சொத்திலையும்
8ஆக பிரித்து அதில் ஒரு பகுதியை இரண்டாவது மனைவிக்கு அனுப்பி வைத்தார். ஒரு கடிதத்தையும் அதிலே எழுதி, இன்ன சௌஜி வ சௌஜதி, என்னுடைய உன்னுடைய கணவனாக இருந்த இவர் மரணித்து விட்டார், அவருடைய அனந்தர சொத்தில் இது உனக்கு வர வேண்டிய ஹக்கு என்று கொடுத்து அனுப்பினார். இரண்டாவது மனைவி கடிதத்தை படிச்சுட்டு கடிதத்தில் அடுத்த புறத்தில் அவ எழுதி அனுப்பினா, இன்ன சௌஜி வ சௌஜி, என்னுடைய உன்னுடைய கணவராக இருந்த இவர் என்னை 3 மாதங்களுக்கு முன்னாலேயே முத்தலாக் சொல்லிவிட்டார். எனவே இந்த பணத்திற்கு நான் தகுதி இல்லை, இது உன்னுடைய பணம். சிபத்து சஃப்வான் இப்னு ஜௌஸ் எழுதுகிறார், எவ்வளவு எங்களுடைய முன் தாய்மார்கள் முன்மாதிரியாக நடந்தார்கள். இப்பொழுது வாழக்கூடிய மனைவிமார்கள் தந்த கணவனுக்கே நம்பிக்கை இல்லாதவர்கள், மோசடி செய்கிறார்கள், மோசமான தொடர்போடு வாழ்கிறார்கள், குழந்தைகளுக்கு மோசடி செய்கிறார்கள். முன்னோர்கள் நல்லவர்களாக வாழ்ந்து எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கையில் முன்னோர்கள் சாலிஹ்கள் எது நல்லது செய்தார்களோ அதையே எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் பழக்க வேண்டும். அது இபாதத்தாக இருக்கலாம், நல்ல பொது காரியங்களாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பாதையில் சொத்துக்களை வக்ஃப் செய்வதாக இருக்கலாம். அந்த நல்லோர்களுடைய வழியில் நாங்களும் போய் அல்லாஹ்வுடைய மேலான சுவர்க்கத்தை அடைந்து கொள்வோம். எல்லாம் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து எங்களுக்கு அமல் செய்யக்கூடிய நீண்ட ஆயுளை அல்லாஹ் தந்தருவானாக. யா அல்லாஹ், திடீர் மௌத்தை விட்டு பாதுகாப்பாயாக, வீதி விபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக, திடீர் மாரடைப்பை விட்டு பாதுகாப்பாயாக, பயங்கரமான கேவலமான நோய்கள் வந்துடாமல் யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் நீ பாதுகாத்தருவாயாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين. اما بعد، فيا عباد الله، اوصيكم ونفسي اولا بتقوى الله، واحثكم على طاعته، وازجركم عن معصيته. ان ديننا دين الاسلام يهدي الى سبيل الرشاد، وصاحب النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميله، ولم تبق في قلبه زهره الدنيا، وهو الذي قال: لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضه ما سكى كافرا منها شربة ما رواه الترمذي. وفي العالم فرقتان تعيشان، فرقة أغرتهم الحياة الدنيا، وفرقة مرغبوا في الآخرة، وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من الفرقة الثانية، فادخلوا في دار السلام فرحا مسرورا، ولا تكونوا ممن طغى وأطغى، ولا من المغترين المضلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام. الله تعالى عز وجل يقول: وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين. نفعني الله وإياكم بالآيات والذكر الحكيم وبسنة رسوله الكريم. قد قلت ما قلت، إن سبابا فمن الله، وإن خطأ فمن نفسي والشيطان، واستغفر الله إنه كان غفارا.